வணக்கம். தைப்பூச திருநாளையொட்டி நாம் இன்னைக்கு சென்னை KK நகரில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கிற முருகனை வழிபடத்துக்கு தான் கிளம்பிட்டோம். KK நகர் ESI ஹாஸ்பிட்டலுக்கு 1 கிலோமீட்டர் போனோம்னாக்க இடதுபுறமாக குறுகலான காமராஜர் தெரு அப்படின்னு ஒரு தெரு வரும். அது உள்ளுக்குள்ள நுழைந்த உடனே இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த 3 நிலை கொண்ட ராஜகோபுரம், 5 கலசங்கள் இருக்கு. இந்த ராஜகோபுரத்தை ஒட்டி 6 படை முருகனின் சுதை சிற்பங்கள் அழகா பண்ணியிருக்காங்க. உள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கமா சீரடி சாய்பாபா பளிங்கு கல்லுல அருள்பாலிக்கிறார். அப்படியே கன்னி மூலை இருக்கு. அந்த கன்னி மூலையில வலம்புரி விநாயகர் சந்நிதி அமைந்துள்ளது. இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகரை தான் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். எப்பொழுதுமே இவர் விபூதி அலங்காரத்திலேயே காட்சி தருவார் என்று கூறப்படுகிறது. அற்புதமான அழகான முருகர் வடிவம் அதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூலவரோட கோஷ்டத்துல பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்கை சிற்பங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. இது உற்சவரை தான் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோவில்ல நவகிரகங்களுக்கு தனி சந்நிதி இருக்கு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அரச மரம். அங்க ராகு கேது பிரதிஷ்டை பண்றாங்க. ராகு காலத்துல பாலபிஷேகம் செய்தால் தோஷ நிவர்த்தி பெறும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இங்க சிவன் நெல்லையப்பராக அருள்பாலிக்கின்றார். அம்பாள் காந்திமதி. இங்க ஐயப்பனுக்கு 18 படிகளுடன் சந்நிதி இருக்கு. 1 ரூபாய் காயினம் மஞ்சள் துணியில முடித்து கொடிமரத்தின் அடியில் வைத்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. இந்த தைப்பூசத்தன்னைக்கு சென்னை KK நகரில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலுக்கு நீங்கள் சென்று திருச்செந்தூர் முருகனுடைய அருளை பெற்றிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் ரிவ்லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா இது போன்று நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனே நோட்டிபிகேஷனா உங்களை அடையும். நன்றி, வணக்கம்.